இது தெரியாமல் நீங்கள் 10 அடியில் கான்கிரீட் போட்டுறாதீங்க. என்ன சுற்றிட்டு இருக்கேன்னு பார்த்துட்ருக்கீங்களா? 5 இன்ச்சு வச்சு மட்டம் பார்த்துட்டு ஒரு பக்கமாக இருந்து நிறையிட்டே வருவாங்க. அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளே நீங்களே வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. 10 அடி மட்டத்தில் என்ன பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மிடில் கிளாஸ் மாம் ஸ்பெஷல் சேனல். வீட்டுக்கு முக்கியமானதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10 அடியில் நீங்கள் கான்கிரீட் ஊற்றுறது தான் முக்கியமானது. கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி பேஸ்மெண்ட்லேருந்து 7 அடி வரைக்கும் என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். கீழே அதோட லிங்க் கொடுக்குறேன், பார்க்கலன்னா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 7 அடிக்கு மேலே நம்ம வந்து 3 அடிக்கு செவுரு வச்சுருவோம். சப்போஸ் நம்ம ஃபால் சீலிங் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே 1 அடி சேர்த்து 4 அடியாக செவுரு வைப்பீங்க. சில பேர் வந்து 7 அடிக்கு பீம் போடுறதோட நிறுத்திடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், 10 அடிக்கு ஒரு பீம் போடுவோம், அப்படின்னா தான் பில்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் கிடைக்கும்ன்ட்டு 7 அடியில் இருக்க முட்டெல்லாம் வந்து கழட்டிடுவோம். டீஷட்டரிங் பண்ணிவிட்டு கழட்டிட்டு மேலே வந்து 10 அடிக்கு செங்கல் வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் அதுக்கு மேலே பீம் போடுறதுக்கு கம்பி ரெடி பண்ணணும். இப்போ முட்டெல்லாம் எடுத்துடுறாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் கம்பி போடணும் அப்படின்னா 10 அடிக்கு மறுபடியும் ஒரு முட்டு வைக்கணும். இப்போ 10 அடிக்கு வைக்கிற முட்டு பார்த்தீங்க அப்படின்னா மரப்பலகை வைப்பாங்க, கீழே முட்டு வைப்பாங்க. இப்போது 10 அடியில் வைக்கிற பலகை ஒரு ரூமுக்கு பார்த்திங்கன்னா 5 ரன்னர் பலகை இருக்கணும். ஒரு ரன்னர் பலகையோ ஒரு வீட்டுக்கோ இல்லை மேக்ஸிமம் 2 வீட்டுக்கோ யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது 2வது அட்டெம்ப்டில் அந்த ஆணியெல்லாம் அடிப்பாங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. அதை அடிக்கும்போது அது வந்து கழண்டு வந்துடும், மரப்பலகை வந்து உடஞ்சிரும். அதுக்கு முன்னாடி மட்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரன்னர் பலகையெல்லாம் அடிப்பாங்க. இந்த ரன்னர் பலகையெல்லாம் தென்னை மரத்தில், பழைய தென்னை மரத்தில் செய்கிறாங்க. அது ஒரு பலகை வந்து 300-400 ரேஞ்ச் சொல்கிறாங்க. அது இன்ஜினியரே ரெடி பண்ணிட்டு வர பலகையெல்லாம் நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்ச் பேசியிருக்கனால இப்போ ஃபஸ்ட்டு மட்டம் பார்க்குறாங்க. நம்ம எவ்வளோ திக்னஸ்க்கு கான்க்ரீட் ஊற்றுறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதோட ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாகவே அவங்க வந்து மட்டம் பார்த்துட்டு, மட்டம்னா அந்த கம்பியிலேருந்து க்ரீன் கலர் வயரை கட்டி விட்டுருவாங்க. அந்த ஹைட்டுக்கு மரப்பலகை எல்லாத்தையும் அடிக்கணும். அந்த அண்ணாக்கிட்டே கேட்டோம் என்ன பண்ணுறீங்கன்னு. ஓட்டை அடிக்கிறது, அப்புறம் வேற கம்பி கட்டுறதுலாம் இன்னைக்கு நீங்க அந்த இதுக்கு மட்டும் பலகை அடிச்சு சிமெண்ட் போடுறது. ஓகே ஓகேண்ணா, ஓகே. இது பேர் என்னங்க? இந்த கம்பி பேர் ஆணிப்பட்டறைங்க. ஓகே. இந்த இன்ஜினியரிங்க்கு கான்ட்ராக்ட் விட்டுருந்தனால அவங்க இன்னொரு வீட்டில் இருக்க முட்டை கழட்டிட்டு வந்து தான் நம்ம வீட்டில் வைப்பாங்க. அப்போ வந்து அதில் ஆணி அடித்ததெல்லாம் இவங்க வந்து ஆணி எடுப்பாங்க. ஆணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பலகை நம்மளுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா அதே ஆணியை வச்சு அடிப்பாங்க. இல்லை ரொம்ப டஞ்சன் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி வளையுது அப்படின்னா அது யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த 10 அடி முட்டு போடுறதுல நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரன்னர் பலகையை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு. அடுத்து வந்து பீம் போடுறோம் நாங்கன்னு சொன்னோம் இல்லையா, சில பேர் வந்து 7 அடியிலே பீம் போட்டாச்சு, எனக்கு 10 அடியில் பீம் வேண்டாம், நான் ஸ்ட்ரைட்டாக கான்க்ரீட்டுக்கே போயிடுறேன்னு சொல்லுவாங்க. எங்கள் இன்ஜினியர் வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் 10 அடியிலையும் பீம் போட சொல்லி, அதனால் அவங்களும் 10 அடியில் பீம் போடுறாங்க. இதுதான் அந்த மட்டம் பார்க்குறது பார்த்தீங்களா. இந்த க்ரீன் கலர் வயரை இங்கேருந்து அந்த போஸ்ட்டுக்கு கட்டி விட்டுருப்பாங்க. அதுக்கு கரெக்டாக அந்த ஹைட்டில் இவங்க வந்து பலகையை வச்சு ஆணி அடிச்சிடணும். பலகையும் நகரக்கூடாது, ஹைட்டும் மாறிடக்கூடாது. இதே மாதிரி நீங்கள் மேலே எவ்வளோ கான்க்ரீட் போடுறீங்களோ எல்லாத்துக்கும் மட்டம் பார்த்து பலகையை வச்சு அடிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நீங்கள் ஹைட்டு கரெக்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா கான்க்ரீட் ஊற்றும் போது உங்களுக்கு எல்லாமே ஒரே லெவல்லையே இருக்கும். ஒரு பக்கம் குபேரன் மூலையில் மேலே ஹைட்டாகவும் இன்னொரு பக்கம் ஸ்லோப்பாகவும் இருக்காது. பூசும்போது அவங்க ஸ்லோப் கொண்டு வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த முட்டு பலகை அப்படின்னாவே என்னன்னு எனக்கும் தெரியாது. அப்புறமா இன்ஜினியர்கிட்ட கேட்டும்போது தான் சொன்னாங்க, நம்ம வந்து மேலே வெயிட்டை தாங்கணும் அந்த பில்டிங் அப்படின்னா அதுக்கு ஏதாவது கீழேருந்து சப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு கொடுக்கறது தான் முட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முட்டை நீங்கள் சப்போர்ட் கொடுத்து அந்த பலகையில் வச்சோம் அப்படின்னா அந்த பலகைக்கு மேலே நீங்கள் வந்து எவ்வளோ லோடு கொடுத்தாலும் அந்த முட்டு உங்களுக்கு தாங்கும். அதுக்காக தான் முட்டும் பலகையும் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இப்போ இவர் மெஷர் பண்ணிகிட்டு இருக்கிறது ரன்னர் பலகை. இந்த ரன்னர் பலகை ஒரு ரூமுக்கு பார்த்தீங்கன்னா
5 பலகை வைக்கிறாங்க. அந்த 5 பலகையில் ஒரு பலகைக்கும் 5 முட்டு கொடுக்குறாங்க. ஒருத்தர் வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறது வேலை, இன்னொருத்தர் மேலே அளவெடுத்து மார்க் பண்ணி ஹைட் இன்ச் மார்க் பண்ணுறது ஒருத்தருக்கு வேலை. இன்னும் அந்த பீம் சொன்னோம் இல்லைங்களா, 10 அடி பீமுக்கு கம்பி கட் பண்ணிட்டு இருக்கிறது ஒருத்தங்களுக்கு வேலை. இந்த மாதிரி ஒரு டைம்லேயே ஒருத்தர் வேலை பிரித்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடுவாங்க. இப்படி பண்ணியுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த முட்டை வைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து 2 to 3 days ஆச்சு மட்டம் பார்த்து கரெக்டாக வைக்கிறதுக்கு. அதுக்கு மேலே அந்த கான்க்ரீட் ஊற்றுவாங்க இல்லையா, அந்த ஊற்றுறதுக்கு நம்ம எவ்வளோ இன்ச்சு ஹைட்டில் ஊற்றுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும். கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ ஒரு கம்பியை வளைச்சி வச்சுக்கணும். ஏன்னா கான்க்ரீட் ஊற்றும் போது மேலே இருந்து ஒருத்தர் வந்து இந்த கம்பியை குத்தி பார்த்து எல்லா பக்கமும் 5 இன்ச்சு ஹைட் இருக்கா, இல்லை உங்கள் வீட்டில் 6 இன்ச்சு சொன்னாங்கன்னா 6 இன்ச்சு ஹைட் இருக்கா அப்படின்னு. எங்கள் வீட்டில் 5 இன்ச்சு போட்டாங்கன்னா அதுக்கேற்ற கம்பி தான் போடுவாங்க. உங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ இன்ச்சு போடுறாங்க, எத்தனை கம்பி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நானும் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதான் மட்டம் பார்க்குறது. 2 மட்டம் பார்த்துட்டு 5 இன்ச்சு காங்கிரீட்னா 5 இன்ச்சு எல்லா இடத்துலையும் மட்டம் பார்த்துட்டு ஃபுல்லாக 1500 ஸ்கொயர் ஃபீட்டு மட்டம் பார்த்துட்டு 5 இன்ச்சு வச்சு மட்டம் பார்த்துட்டு ஒரு பக்கமாக இருந்து நிறைகிட்டே வருவாங்க. அந்த 5 இன்ச்சு வரத்துக்கு அப்படியே கலவையை கலந்து கொட்டி நிறைகிட்டே வருவாங்க. அங்கங்கே குத்தி விட்டு அந்த மட்டம் பார்த்துட்டு அப்படியே வந்துடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த கம்பியை நாங்கள் வந்து வளைச்சி வச்சுருக்கோம். அப்போ எங்கே குத்தி பார்த்தாலும் நீங்கள் கான்க்ரீட் போட்ட இடத்துல எல்லா இடத்துலையும் 5 இன்ச்சு ஹைட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேலே இருக்கிறது தான் ரன்னர் பலகை. அதுக்கு கீழே ஒரு முட்டு மாதிரி ஒரு மரம் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் முட்டு. ஒரு ரூமுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த 5 ரன்னர் பலகை வச்சுருக்காங்க. அந்த முட்டு வந்து ஒரு ரன்னர் பலகையில் 5 முட்டு வச்சுருப்பாங்க. இந்த முட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, மேலே அந்த பலகை வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஷீட் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேப்பும் தெரியக்கூடாது. எந்த கேப்பும் தெரியாமல் சன்லைட் உள்ளே வராத அளவுக்கு அந்த ஃபில் பண்ணிடுவாங்க. அப்படி நீங்கள் ஃபில் பண்ணால் தான் மேலே கான்க்ரீட் ஊற்றுனதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி சிந்தாமல் இருக்கும். மேலே வந்து உங்களுக்கு கேப் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்படி ஏதாவது உங்களுக்கு கேப் தெரிகிற மாதிரி இருந்துச்சு, வெளிச்சம் உள்ளே வந்துச்சு அப்படின்னா அப்போவே நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி, இங்கே பாருங்கள் கேப் தெரியுது, இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க அப்படின்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இல்லைங்க அப்படி தாங்க இருக்கும் அப்படி சொன்னால், இல்லைங்க எங்களுக்கு அப்படி வேண்டாம், ஃபுல்லாத்தையும் நீங்கள் எனக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க, ஒரு கேப்பும் தெரியாத மாதிரி. பலகை ஒரு சில டைம் மடங்கி இருக்கிற பலகையாக இருக்கலாம், பெண்டாக இருக்கும் பலகை அப்படின்னா அவங்க நல்லா நிமித்தி வச்சு ஆணி அடித்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் சொல்லிக்கிறது பெஸ்ட்டு. அடுத்து நீங்கள் கீழே முட்டுக்கு கீழே என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த முட்டு தரையில் நிற்கிதா இல்லை செங்கல் மேலே நிற்கிதா, கட்டை மேலே நிற்கிதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். மண்ணில் நிற்கக்கூடாது. மண்ணில் நின்னால் மேலே கொடுக்குற கான்க்ரீட் அழுத்தத்தில் அந்த முட்டு கீழே போயிடும். கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த கான்க்ரீட்டு கீழே ரூஃப் பார்த்திங்கன்னா பல்ஜான மாதிரி தெரியும். அது சின்ன சின்ன கரெக்ஷன் தான், நீங்கள் அப்போவே சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா படிக்கட்டுக்கும் எங்களுக்கு அப்போவே முட்டு வச்சு ஷீட் போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா கான்க்ரீட் மேலே முடிச்சுட்டு அப்படியே கீழே வர அந்த படிக்கட்டையும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க கான்க்ரீட்டில். இப்போ 7 அடி மட்டத்தில் டி ஷட்டரையும் 10 அடி மட்டத்தில் முட்டு வைக்கிறதையும் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா பெல்ட் பீம் சொல்லுவாங்க. நாங்கள் பெல்ட் பீம் கேட்டிருக்கனால அந்த ஃபுல் ஓவரால் வீட்டோட கார்னர் பெல்ட் பீமும் ப்ளஸ் மேலே ஏதாவது நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஏதாவது பார்ட்டிஷன் இருந்தால் அதுக்கு பீமும் கட்டி அவங்க மேலே கம்பி அளவெடுத்துட்டு போய் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பீமும் பெல்ட் பீமும் வச்சுருவாங்க. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டில் வந்து ஆயில் தடவணும். ஆயில் தடவினா தான் நம்மளுக்கு வந்து முட்டு கழட்டும் போது ஈஸியாக இருக்கும். அந்த ஆயில் வந்து இல்லைன்னா இந்த மாதிரி பாய் கூட வச்சுக்கலாம். நம்ம ஆயில் இல்லாட்டி பாய் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கம்பி கட்டினா தான் உங்களுக்கு அந்த இந்த ஷீட் பிரிக்கும்போது கீழே வந்து ஒட்டாமல் இருக்கும். இது வந்து ஆயில் வந்து வேஸ்ட் ஆயில், இந்த நம்ம வண்டிக்கெல்லாம் ஊற்றுறோம் இல்லைங்களா க்ரூட் ஆயிலு, அந்த மாதிரி ஆயில் தான் இது.
இந்த ஆயில் வந்து அந்த ஷீட் மேலே அடிக்கணும், கம்பியில் படாமல் அடிக்கணும். கம்பியில் பட்டுச்சுன்னா வெயில் பட்டு மழை படும்போது அந்த கம்பி சீக்கிரம் துரு பிடிச்சிரும். கான்க்ரீட் என்றைக்கு போடுறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கம்பியெல்லாம் கட்டி ரெடியாக வச்சுக்கணும். ரொம்ப வந்து இந்த கம்பி ரஸ்டிங் ஆகிடக்கூடாது. ரஸ்டிங்னா துரு பிடிச்சி போயிடக்கூடாது. கம்பி நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ நீங்கள் கான்க்ரீட் போட்டுடணும். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கம்பி எல்லாமே அந்த போஸ்ட்டுக்குள்ளே போகும்போது கிங் அடித்து விட்டுருக்கணும். கிங்குனா இந்த மாதிரி பெண்டு பண்ணி விட்டுருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் தாங்கும். இப்போ பீமும் பார்ட்டிஷன் பீமோடதும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் 2 வே ஸ்லாபு 1 வே ஸ்லாபுன்னு கம்பி வைப்பாங்க. அப்படின்னா என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். அது வந்து ஒரு வெயிட்டு தாங்கிறதுக்கு, கான்க்ரீட்டோட வெயிட்டை தாங்கிறதுக்காக போடுற கம்பி தான். இதுதான் நான் சொன்ன கிங்கா. இப்போ இந்த போஸ்ட்டுக்குள்ளே இந்த காலம்குள்ளே போகணும் அப்படின்னா அதை எப்படி வளைச்சுட்ருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம மேலே கான்க்ரீட் ஊற்றும்போது நல்லா இழுத்துக்கும் சப்போர்ட்டுக்கு. இந்த மாதிரி கிங் அடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கிங் அடிக்கலை அப்படின்னா காலம் பல்ஜ் ஆகிடும், போஸ்ட்டு பெருசாகிடும். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரே ஈவனாக வராது, அந்த லோடு எல்லாமே அந்த போஸ்ட்டில் தாங்காது. இந்த பீமில் பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சுக்கு ஒரு வந்து ரிங் வந்து வைக்கணும். இந்த ரிங்குமே எப்படி இருக்கணும்னா ஒரு கார்னர், இப்போ இந்த பெண்டான கார்னர் இந்த பக்கம் ஃபேஸ் ஆயிருந்துச்சுன்னா அடுத்த ரிங் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு ஃபேஸ் ஆகிருக்கணும். ஏன் அப்படின்னா அதோட வெயிட் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணுங்கிறதுக்காக இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாற்றி மாற்றி வைக்கிறாங்க. 6 இன்ச்சு ஹைட்டில் வைக்கிறாங்க. 6 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லா பீமுக்கும் அதே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது வளைச்சி விட்ருக்க ஹூக் வந்து 135 டிகிரி க்ராஸ் ஆகிருக்கணும். எங்களது வந்து 90 டிகிரிலே க்ராஸ் ஆகிருக்கு. அது நாங்கள் கேட்டதுக்கு அதோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 135 டிகிரி நல்லா க்ராஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கட்டுற கம்பி எவ்வளோ முக்கியங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். 2 வே ஸ்லாப் 1 வே ஸ்லாபோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடு கட்டுறாங்க அப்படின்னா, ரிலேட்டிவ்ஸ் யாராவது கட்டுறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.